மலரட்டும் 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 மலரும் பூமி இங்கு மலரட்டும். மலரும் பூமி இது கிராமிய பொருளாதார மேம்பாட்டு நிகழ்ச்சி. என் பேர் உமா. இது பாண்டூரில் இருக்குது இந்த தோட்டம். நான் இருக்கிறது சைதாப்பேட்டில். 2022 நான் வேலையை ரிசைன் பண்ணேன். நர்சிங்கில் இருந்தேன் நான். அதுக்கப்புறமா இந்த தோட்டத்தை நம்ம பண்ணலாம் அப்படின்னுட்டு ரெடி பண்ண ஆரம்பித்து முதல்ல மரங்கள் தான் ஓரமாக வச்சுட்டு வந்தேன். அதுக்கப்புறமா இது நஞ்சில்லாத உணவுக்கான மாடி தோட்டங்கிற ஒரு குரூப்பில் ஃபேஸ்புக்கில் பார்த்து அவங்க சேர்மராணி மேம்கிட்டேருந்து ஒரு சில செடிகளெல்லாம் வாங்கி முதல்ல வைக்க ஆரம்பித்தேன். எங்கள் வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் எனக்கு கிடச்சிட்ருக்கு. அது போக ஒரு 4-5 குடும்பத்துக்கு நான் இங்கேருந்து காய்கறியோ பழங்களோ ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது உள்ள தலைமுறைக்கு பணம் சம்பாதிக்கிறது எப்படி, எந்த இடத்துல போனால் பணம் சம்பாதிக்க முடியும், இந்த கருத்துக்களை தான் நம்ம கொடுத்துட்டு போகிறோம். பட் ஃப்ரீயாக நம்ம மைண்ட் ரிலாக்ஸேஷனுக்காக எதையுமே பண்ணுறது இல்லை. ஏன்னா சம்பாரித்தா மட்டும்தான் நான் ரிலாக்ஸாக இருப்பேன், சம்பாரித்தா மட்டும்தான் நான் சந்தோஷமாக இருப்பேங்கிற சூழ்நிலையிலே தான் போய்கிட்டுருக்கு. அதுக்கு மாற்றாக இந்த மாதிரியான சூழ்நிலைகளை க்ரியேட் பண்ணலாம். அதே நேரத்தில் டாக்டர்கிட்ட செலவழிக்கிற அந்த பைசாவையும் கம்மி பண்ணலாம். ஏன்னா நமக்கு தெரியும் இந்த மெடிசன் கொடுத்தா என்ன பண்ணும். ஏன்னா என் குழந்தைங்களுக்கு நான் மெடிசன் கொடுக்கும்போது முன்னாடிலாம் என்ன பண்ணுவேன்னா, ஒரு 1 இயர்க்குள்ளே இருக்கும்போது அவங்களுக்கெல்லாம் தலை ஊற்றிட்டு மருந்து கொடுத்துட்டோன்னா அது வாமிட் பண்ணும் ஒரு சில நேரத்தில், இல்லைன்னா மோஷன் போகும். அதனால் யானையில் போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனாலும் என்னோடய சூழ்நிலை அது யானையில் போட்டுட்டா இந்தாண்ட மூவ் பண்ணாதேங்கிறதுனால போட்டுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி தொட்டு பார்ப்பேன். ஏன்னா மூச்சு இருக்காங்கிற மாதிரி. அந்த மாதிரி நம்மளாக தான் கற்றுக்கணுமே தவிர வெளியில் இப்போ நம்ம டாக்டர் சொல்கிறத எப்படி அப்படியே 100% அக்செப்ட் பண்ணுறோம். ஒரு டாக்டர் இல்லைன்னா அடுத்த டாக்டர்னு போகிறோம். அந்த மாதிரி இல்லாமல் நம்மக்கிட்ட நிறைய மூலிகைகள் இருக்குது. அதை உணவாக தான் நீங்கள் பயன்படுத்த போகிறீங்க. அந்த மாதிரி பண்ணிங்கன்னா நிறைய விஷயங்கள் சந்தோஷமாக இருக்கும். நம்ம கொடுக்குறோம், நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம சரி பண்ணிட முடியுங்கிறது இருக்கும். ஏன்னா வேற்றால் என்ன கொடுக்குறாங்கன்னு தெரியாது, அதோட ரியாக்ஷன்ஸ் என்னன்னு தெரியாது. இப்போ ஒரு டேப்லெட் கொடுக்குறோம், அதோட சைட் எஃபெக்ட்ஸ் என்னன்னு யாருக்கா தெரியுமா? தெரியவும் தெரியாது. டாக்டர்ஸும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. பட் நம்ம இதை கொடுத்தோன்னா என்ன நடக்கும்னு தெரியும். இப்போ நான் சளிக்காக ஒரு தூதுவளையோ இல்லை துளசியோ கொடுக்குறேன், இல்லை மிளகோ கொடுக்குறேன் அப்படின்னா வாமிட் பண்ணும். அப்போ மூச்சு மேலே இதாகாமல் தலையை கொஞ்சம் நேரம் இப்படி கீழே கவுத்து வச்சு அவங்கள வாந்தி பண்ண வச்சுட்டோன்னா பிரச்சனை கிடையாது. அதெல்லாம் தெரிய மாட்டேங்குது நிறைய விஷயங்கள். இப்போ என்ன தொடச்சி எடுத்துடுறாங்க, குழந்தைங்களுக்கு உடம்புக்கு ஊற்றுறதுக்கு அப்படியே சும்மா உட்கார வச்சு மேலே ஊற்றி அனுப்புகிறாங்க. முன்னாடி மாதிரி தட்டி ஊற்றுறதோ, அந்த குழந்தைங்களோட சளி எடுக்கிறதோ, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே தப்புன்னு தான் சொல்லி கொடுக்குறாங்க. பட் கேர்ஃபுல்லாக பண்ணும்போது அழகாக பண்ண முடியும். நம்ம குழந்தைங்கள ரொம்ப நல்லாவே கொண்டு வர முடியும். அந்த சளி கட்டு தான் இப்போ நிறைய பேருக்கு ஆஸ்துமா, வீசிங், நல்லா ஹெல்த்தியாக இருக்காங்கங்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு இருக்கிறது வீசிங் இருக்குங்கிறாங்க, ஆஸ்மா இருக்குங்கிறாங்க, கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குங்கிறாங்க. பட் இதெல்லாம் முதல்லேருந்து பண்ண ஆரம்பிச்சிருந்தோன்னா அந்த மாதிரி எல்லாம் வர்றதுக்கு சான்சஸே இல்லை. இது ரொம்ப ஹைட்டில் போயிட்டு காய்க்குதுங்களா, இதனால் என்ன பண்ணியிருக்கேன்னா இப்போல்லாம் மரத்தோட கீழே கீறல் போடுவோம். அப்படி இல்லைன்னா சின்ன செடியாக வரும்போதே முனையை உடச்சி விட்டுட்டோன்னா 2ஆக போகும். அப்போ நமக்கு எட்டுற மாதிரி இருக்கும், பறிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது நாட்டு பப்பாளி, இது நோனி. இது இன்னும் கொஞ்சம் வெள்ளையாக வரும். பழுத்துருச்சுன்னா அந்த மாதிரி சமயத்தில் அந்த பழத்தை எடுத்துட்டு நாட்டு சர்க்கரையோடு பிசைஞ்சிட்டு கொஞ்சம் லெமன் போட்டு சாப்பிடும்போது அதில் எந்த வாடையுமே வராது, நல்லாவும் இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இது கேன்சருக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. இது வெள்ளையாகிடுச்சுன்னா பழுத்துருச்சுன்னு அர்த்தம். அந்த சமயத்தில் அதை எடுத்தோன்னா கொஞ்சம் நல்லா கையில் ஸ்குவீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போது அதோட நாட்டு சர்க்கரையை சேர்த்து நல்லா பிசைஞ்சிட்டு வடிகட்டிட்டு லெமன் சேர்த்து சாப்பிடுவோம். அது திருவாச்சி பொடி பண்ணுறதுக்காகவும் அடைப்பொடி பண்ணுவேன். அது இல்லாமல் துவையலுக்கு யூஸ் ஆகும். ஃபீவர்லாம் இருக்கும்போது அந்த துவையல் கொடுத்தோன்னா நாக்கோட டேஸ்ட்டு மாறும். அதே மாதிரி அந்த பூவை டீ போட்டு குடிக்கலாம். டீனா கொதிக்க வச்சுட்டு கொஞ்சம் லெமனும் நாட்டு சர்க்கரையும் போட்டு குடிக்கணும். இது சிலோன் பசலைன்னு சொல்லுவாங்க. இதோட இலை எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். இதுக்கு நாங்கள் எந்த உரமுமே கொடுக்கறதில்ல, இங்கே இருக்கிற மக்கு தான் அதுக்கு. இது கீரை கடைஞ்சோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது பச்சை கலர் கத்திரிக்காய். இப்போ தான் வச்சு ஒரு 1 மந்த் ஆகுது. இப்போ வந்திருக்கு ஃபஸ்ட்டு காய். இது காஸ்மோஸு சிங்கிள் பெட்டல். தேனீக்களை இழுக்கிறதுக்காக இங்கே வச்சுருக்கு. வண்ணத்து பூச்சி அதெல்லாம் வரும்போது மகரந்த சேர்க்கை ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக. இது நாட்டு துலுக்க சாமந்தி. இது வேர்ப்புழு தாக்குதல் வராமல் இருக்கிறதுக்காகவும் இதோட ஸ்மெல்லுக்கு பூச்சி வராதுங்கிறதுக்காகவும் வச்சுருக்கோம். இது பூம்பழம், மஞ்சப்பழம்னு சொல்லுவாங்க. இது பழுத்து 2-3 அணில் சாப்பிட்டதுக்கப்புறம் தான் நாங்கள் பறிக்கிற மாதிரியே இருக்குது. அப்போ அந்த டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நம்ம முன்னாடியே எடுத்தோன்னா அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது. ஒரு 4 பழம் பழுத்துச்சு, அணிலெல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிச்சின்னா ரொம்ப நல்லாயிருக்கும்.
போன வாட்டி நாங்கள் தார் எடுக்கும்போது என்னாச்சுன்னா அதுக்குள்ளே அணில் குஞ்சு 2 இருக்குது. இது தொப்பி கத்திரி வெள்ளை கலர். இது வந்து ரேர் வெரைட்டி தான். இது வந்து கண்டங்கத்திரி. இது வந்து காரக்குழம்புக்கு நம்ம யூஸ் பண்ணலாம் பிஞ்சாக இருக்கும்போது. முத்தினாவட்டும் இதோட விதையை எடுத்து வச்சோன்னா பல்வலிக்காக இதை யூஸ் பண்ணலாம். இது வந்து மல்டிபெட்டல் சங்குப்பூ. இது சாப்பாட்டுக்கு கலந்த சாதம் நம்ம லெமன் ரைஸ் அந்த மாதிரிலாம் செய்கிற மாதிரி சங்குப்பூ சாதம் செய்யலாம். ப்ளஸ் வந்து கொழுக்கட்டை பண்ணும்போது இதோட எசன்ஸை மட்டும் எடுத்துட்டு நம்ம கொழுக்கட்டை பண்ணலாம். கலர்ஃபுல்லாக இருக்கும் குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு. இது வந்து வெள்ளை கலர் மரவள்ளி, தோல் வெள்ளை கலராக இருக்கும். இது வந்து வெள்ளை கலர் ஒய்யா. இது நல்லா பெருசாக இருக்கும். பட் இப்போ எல்லாமே வந்து அணில் குரங்கு நிறைய சாப்பிட்டு போயிடுது. இது சனீஸ்வர பவனுக்கு விற்கிற கருங்கோழி பூக்கள். இதில் வந்து 3 கலர்ஸ் இருக்குது. பிங்க்கு, வாடாமல்லி கலர். இது வந்து சிறுகிழங்கு. இது பொங்கல் சீசனுக்கு நமக்கு கிடைக்கும். இது வந்து பூலாங்கிழங்கு. நம்ம வந்து குளியல் பொடி அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது. இதோட இலைகள் எல்லாம் நான் வந்து இது பூச்சி அந்த கொசு விரட்டுறதுக்காக புகை போடுறதுக்கு யூஸ் பண்ணிப்பேன் மேக்ஸிமம். இது பிடிக்கரண கிழங்கு. பொங்கல் அப்போ வாங்கினது முளை வந்துச்சுன்னு எடுத்துகிட்டு வந்து வச்சது. நல்லா முளைச்சி வந்திருக்கு. இப்போ கேசவர்தினி இலை. இது எண்ணெய் காய்ச்சறதுக்காக யூஸ் பண்ணுவோம். இது மதிப்பு கூட்டல் பண்ணி எண்ணெய் சேல் பண்ணிகிட்ருக்கோம். கேசவர்தினி ஆயில். பரங்கிக்காய். இதுதான் ஃபஸ்ட்டு காய் வந்திருக்கு. இது மகிழம்பூ. எண்ணெய் காய்ச்சறதுக்காக யூஸ் பண்ணுறது. பூ வந்து ரொம்ப வாசமாக இருக்கும். கட்டி வைக்கும்போது எவ்வளோ அழகாக அங்கே தேனி இருக்குது பாருங்கள். முறிக்கொட்டி அடியெல்லாம் பட்டுச்சு இல்லை சதை பிசகிருச்சு அதுக்கெல்லாம் வந்து இதை யூஸ் பண்ணலாம். ரொம்ப நல்லா வேலை செய்யும். இது வந்து அழகுக்காக எல்லோரும் வந்து வெளியில் குரோட்டன்ஸ் மாதிரி வச்சுருக்காங்க. இது வந்து ரம்பை இலை. இது வந்து பாஸ்மதி ரைஸோட வாசம் இருக்கும். கேரளாவில் வந்து பாண்டன் லீவ்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து பிரியாணி சாதம் இல்லை நீங்கள் நார்மல் சாதமே போட்டு பிரியாணி செஞ்சால் கூட இந்த இலையை போடும்போது அந்த ஸ்மெல் இருக்கும். அது பக்கத்து வீட்டுக்கு எல்லாமே நல்ல வாசனை வரும். இது நேத்திரப்பூண்டு. எண்ணெய் ஆயில் செய்கிறதுக்காக அது வச்சுருக்கேன். நேத்திரப்பூண்டு ஆயில் செய்கிறதுக்காக. வெத்தலைவள்ளி கிழங்கு இன்னும் ரீபாட்டிங் பண்ணாமல் இதுக்குள்ளே இருக்குது. மஞ்சள் வெத்தலைவள்ளி கிழங்கெல்லாம் வந்து வச்சுட்டு ரீபாட்டிங் பண்ணுறதுக்காக வச்சது. இன்னும் ரீபாட்டிங் பண்ணலை. இது வந்து வசம்பு. முதல்ல வச்சேன், அது இறந்து போயிடுச்சுன்னு பார்த்தேன். அப்புறம் பார்த்தா அந்த கிழங்குலேருந்து இப்போ துளுக்க ஆரம்பிச்சிருக்கு. வெட்டுக்காய பூண்டுன்னு சொல்லுவாங்க, இல்லை கிணற்று பாய்ச்சான்னு சொல்லுவாங்க. இதுதான் வெட்டுக்காயத்துக்காக யூஸ் பண்ணுறது. இங்கே எனக்கு ஃபுல் சப்போர்ட்டாக இருக்கிறது என் சின்ன பையன்தான். அவங்க சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்காங்க. இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணிகிட்ருக்காங்க. வீட்டிலேருந்து பண்ணுறதுனால முழுமையாக அவங்க தான் பார்த்துக்கிறாங்க. இங்கே இருக்க ஆக்சிஜன் பிளான்ட்ஸ் அதெல்லாம் பார்த்து வளர்க்குறதெல்லாம் இவங்க தான். அவங்க அப்பா வந்து வர்றது போகிறதுக்காக சப்போர்ட் பண்ணுவாங்களே தவிர மித்தபடி செடியெல்லாம் பற்றி அவங்களுக்கு எந்த நாலேஜும் கிடையாது. அதை பற்றி அவங்களுக்கு ரொம்ப ஒரு இதே கிடையாது. எல்லாரோட விஷயமே என்னென்னா 10 ரூபாய்க்கு காய் கிடைக்க போகுது வெளியில், இதில் என்ன பண்ண போகிற அப்படிங்கிறது மட்டும்தான் எல்லாரோட தாட்டுமே. இப்போ இவனுக்கு நல்லா புரிஞ்சிருக்கு, அதனால இவன் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கான். இவன் அடுத்த தலைமுறை ரெடி ஆகிட்டார். இதே மாதிரி உங்களோட குழந்தைங்கள நிறைய 2 குழந்தைங்க இருந்துச்சுன்னா அட்லீஸ்ட் ஒரு குழந்தையாவது இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் சப்போர்ட் பண்ண பாருங்கள். அதே மாதிரி வந்து பெரியவன் வந்து நான் வர்மா அந்த மாதிரி மார்ஷல் ஆர்ட்ஸ் அந்த மாதிரிலாம் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. பட் யாருமே அலோபதிக்கு என்னென்னா ஒரு கட் ஆகிடுச்சு, ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, கண்டிப்பாக அலோபதி மெடிசனுக்கு போகணும். பட் ஒரு ஃபீவரோ ஒரு சளியோ ஒரு இது இருக்கும்போது ஒரு வாயு பிடிப்பு அதெல்லாம் இருக்கும்போது உங்களை நீங்களே சரி பண்ணிக்க முடியும். ட்ரை பண்ணுங்கள். அப்படி முடியலன்னா வேணால் டாக்டரோட அட்வைஸை மட்டும் எடுத்துக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணலாங்கிறத யோசிங்க. இவங்க கொஞ்சம் பேசுவாங்க. என் பேர் தமிழரசு. நான் வந்து பிஇ இன்ஜினியரிங் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன். ஸோ எனக்கு வந்து இயற்கை தோட்டம் இந்த இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது எங்கள் அம்மா தான் காரணம். ஸோ அவங்க வந்து இந்த இடத்துல ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு சுத்தமாக இயற்கை தோட்டத்தை பற்றி ஒரு ஐடியாவே கிடையாது. முதல்ல நான் செடி என்ன செடின்னு எனக்கு தெரியாது, எந்த காய் எதில் வருதுன்னு எனக்கு தெரியாது. இப்போ நான் இங்கே வந்து இதில் செஞ்சதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும் இதில் எவ்வளோ உழைப்பு இருக்குது, இதில் என்னென்ன நம்ம பண்ண முடியும், அதே மாதிரி எதை சிறப்பாக எஃபிஷியண்ட்டாக பண்ண முடியும் அப்படின்றது எல்லாமே நான் இங்கே களப்பயிற்சியில் தான் கற்றுக்கிட்டேனே. இப்போ எனக்கு வந்து ஒரு தோட்டம் அமைக்கணும்னா அது வந்து நம்ம செயற்கையாக எதுவுமே பண்ணாமல் அது இயற்கையாகவே அமையணும். ஸோ அதுக்காக நான் இப்போ ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். நான் என் சைட்லேருந்து என்னோடய இன்ட்ரெஸ்ட்டோடு நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ என்னென்ன செடி வச்சா என்னென்ன வந்து உரமும் ஆகும், அந்த செடிக்கு எப்படி எந்த செடி எங்கே வைக்கணும், அந்த மாதிரி எல்லாமே நான் இப்போது தனியாக நான் ஒரு லிஸ்ட் போட்டு பண்ணிகிட்ருக்கேங்க. இங்கே கிடைக்கிற எக்ஸஸான பொருளை வந்து முன்னாடி வந்து டே டு டே எடுத்து போய் கொடுத்துட்டு இருந்தோம். அது எங்களால் முடியாத பட்சத்தில் இப்போது மதிப்பு கூட்டி சேல் பண்ணிகிட்ருக்கோம். அது வந்து நம்ம எப்போ நினச்சாலும் எடுத்துகிட்டு போய் கொடுக்குற மாதிரி இருக்கிறதுனால கருவேப்பிலை பொடி,
தொக்கு அந்த மாதிரி வகையெல்லாம் கொடுக்குறோம். பொடி வகைகளில் வந்து தூதுவளை, முடக்கத்தான் கீரை பொடி, பூண்டு பொடி, இந்த மாதிரி வந்து பொடி வகைகள்லாம் மதிப்பு கூட்டி சேல்க்காக கொடுக்குறோம். அதே மாதிரி செம்பருத்தி வந்து டீக்காக கொடுக்குறோம். அது இல்லாமல் வந்து ஊறுகாய் வகைகள் கொடுத்துட்ருக்கோம். இஞ்சி, இந்த மாதிரி என்ன கிடைக்கும், வல்லார தொக்கு, இந்த மாதிரி என்ன எக்ஸஸாக கிடைக்குதோ, மஞ்சள், இதெல்லாமே எக்ஸஸாக கிடைக்கிறத மதிப்பு கூட்டு பொருளாக சேல் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்ம தோட்டத்தில் இருக்க காய்கறிகள், கீரைகள் சிலர் நம்ம கொடுக்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு இந்த மாதிரி டைரெக்டாக நீங்கள் தரதோட எங்களுக்கு நீங்கள் மதிப்பு கூட்டி ஒரு பொடியாவோ தொக்காவோ கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ அதனால் நம்ம உமாஸ் ஆர்கானிக்ஸுன்ற பேரில் நம்ம தோட்டத்தில் வர எல்லா கீரைகள் எல்லாத்தையும் எடுத்து பயன்படுத்தி பொடிகளை அன்னப்பொடியாக செஞ்சுருக்கோம். ஸோ தூதுவளை கீரையை எடுத்து தூதுவளை அன்னப்பொடி, இதில் வந்து நம்ம தூதுவளையை காய வச்சு கிரைண்ட் பண்ணி அது கூட வந்து பருப்பு வகைகள்லாம் சேர்த்து காஞ்ச மிளகாய் சேர்த்து நீங்கள் டைரெக்டாக எண்ணெயை மிக்ஸ் பண்ணி சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்லாம். ஸோ இதே மாதிரி நம்மக்கிட்ட கருவேப்பிலை அன்னப்பொடி இருக்குது, அதுக்கப்புறம் கார்லிக் அன்னப்பொடி, பூண்டு அன்னப்பொடி இருக்குது, வேப்பம்பூ அன்னப்பொடி இருக்குது. இது எல்லாமே நம்ம நோ கெமிக்கல்ஸ், அதே மாதிரி ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவுமே ஆட் பண்ணுறது கிடையாது. டோட்டலாக உங்களுக்கு எல்லாமே நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணி தான் பண்ணுறது. ஸோ இது அதே மாதிரி நம்ம தோட்டத்தில் விளையிற கேசவர்தினி அதோட இலையும் பூவும் எடுத்து நம்ம கேசவர்தினி எண்ணெயாக காசு இருக்கும். ஸோ இதில் யூஸ் பண்ணுற எண்ணெய் முதற்கொண்டு எல்லாமே செக்கு எண்ணெய் தான். இங்கே நம்ம யார் செக்கில் ஆடுறாங்களோ, அதுவும் ஒரிஜினலாக போட்டு ஆடுறாங்களோ அவங்கக்கிட்ட மட்டும் தான் நம்ம வாங்குறது. ஸோ நம்ம வாங்கி இதில் எதுவுமே கெமிக்கல்ஸே கிடையாது, நல்லா நம்ம போட்டு காசி ஃபில்ட்ரு பண்ணி உங்களுக்கு எடுத்து கொடுக்குறோம். ஸோ இது அதே மாதிரி ஹேர் க்ரோத் ஆயில்னு சொல்லிவிட்டு, இதுவும் நம்ம தோட்டத்தில் விளையிற எல்லா மூலிகைகளையும் எடுத்து நம்ம அதில் என்ன ரேஷியோவில் ஆட் பண்ணி செக்கு தேங்காய் எண்ணெய் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணுறது, வேறு எதுவுமே நம்ம கெமிக்கல் எதுவுமே ஆட் பண்ணுறது கிடையாது. ஸோ அதே மாதிரி நம்ம வந்து ஊறுகாய் பண்ணிகிட்ருக்கோம். ஊறுகாய் வந்து நோ ஆடட் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் அண்ட் உங்களுக்கு வந்து அதே மாதிரி வினிகர் எதுவுமே நம்ம ஆட் பண்ணுறதே கிடையாது. ஸோ இது வந்து முழுக்க முழுக்க நம்ம நல்லெண்ணெயில் செஞ்சுருக்கோம், செக்கு நல்லெண்ணெய் தான் செஞ்சுருக்கோம். செக்கு நல்லெண்ணெய், அது உப்பு, புளி, அப்புறம் பூண்டு, இது மட்டுமே உங்களுக்கு எல்லாமே சேர்ந்து அதை ப்ரிசர்வ் பண்ணி நீங்கள் டைரெக்டாக யூஸ் பண்ணலாம். இதில் எந்த பாதிப்புமே உங்களுக்கு வராது. ஸோ இது இல்லாமல் நம்மக்கிட்ட இஞ்சிலையும் இருக்குது, இஞ்சி ஊறுகாவும் இருக்குது. ஸோ இப்போதைக்கு நம்ம இதுதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இது இல்லாமல் உங்களுக்கு ஃப்யூச்சரில் ஃபர்தராக ப்ராடக்ட்ஸ் வரும். அது இல்லாமல் புளியோகரை மிக்ஸ் இருக்குது, நம்மக்கிட்ட இட்லி பொடியும் இருக்குது. எல்லாமே நேச்சுரல் தான், நோ ஆடட் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் அண்ட் கெமிக்கல் ஃப்ரீ டோட்டலி. ஸோ நான் முன்னாடி அம்மா சொல்லியிருக்காங்க, நான் 26 வயசு ஆகுது எனக்கு. இது வரைக்கும் நான் ஹாஸ்பிட்டல் பக்கம் போனதே கிடையாது எதுக்குமே. எக்ஸஸாக நம்ம அந்த போன் ஃப்ராக்சர், அந்த ஆக்சிடென்ட்ஸ் அது மூலிமா போகிறோமே தவிர மற்றபடி இந்த ஃபீவருக்கு எதுக்குமே நம்ம போனதே கிடையாது. ஏன்னா அவங்க வந்து அந்த தூதுவளையிலேருந்து, முடக்கத்தான்லேருந்து, வேப்பம்பூ எல்லாமே அவங்க பாரம்பரியமாக செஞ்சு நம்மளுக்கு கொடுத்து நம்ம அதனால தான் இப்போ ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஒரு வேலைக்கு தான் நம்ம போகிறோம், சம்பாதிக்க தான் போகிறோம், அது நம்மளுக்கு அது அத்தியாவசியம் தான் அது. பட் நம்மளோட ஹெல்த்து அதை விட ரொம்ப முக்கியம். சம்பாதிச்சுட்டு பின்னாடி நம்ம ஹெல்த் இஷ்யூஸ்னால் பாதிக்கப்படும் போது நம்மளால் அதை ரெக்கவர் பண்ண முடியாது. ஸோ உங்களுக்கு நம்ம சைட்லேருந்து இந்த மாதிரி நீங்கள் பொடி மிக்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களோட ஹெல்த்தையும் நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களோட ஒர்க்லேயும் நீங்கள் கான்ஷியஸாக இருக்கலாம். நீங்கள் இப்போ ஃபுல்லாக நீங்கள் எல்லாருமே ஃபார்மிங்கில் வாங்க அப்படின்னு நம்ம சொல்லலை. ஏன்னா எல்லாேருக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், இதை நீங்கள் கற்றுக்கணும். பின்னால் உங்களுக்கு கண்டிப்பாக அது யூஸ் ஆகும் நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா. ஸோ இதனால் நான் வாரத்தில் 2 நாள் வரேன், சனி ஞாயிறு வரேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல நான் இருக்கும்போது எனக்கு அந்த ஸ்ட்ரெஸ்ஸு எதுவுமே இல்லை. நான் ஒரு காய்கறியை நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இப்போ அது கூட நம்ம கம்யூனிகேட் பண்ணுறோம், பேசுகிறோம். அது கூட நம்மளோட ஸ்ட்ரெஸ்ஸை வந்து அவங்க கேரி பண்ணி நம்மளுக்கு அந்த நம்மளை நியூட்ரல் பண்ணுற மாதிரி, நம்மளை தூய்மைப்படுத்துகிற மாதிரி இருக்கும் நம்மளை. ஸோ இப்போ அதே மாதிரி நம்ம தோட்டத்தில் வந்து எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே நம்ம நைட் ஸ்டே பண்ணியிருக்கோம். ஸோ அவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு இங்கே வரும்போது அந்த சஃபகேஷன், நம்ம வீட்டில் இருக்கேன்னா சஃபகேஷன் இருக்கும், ஏசிலாம் போடுறோன்னா எனக்கு மூச்சு விடுறதே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இங்கே வரும்போது எனக்கு அந்த மாதிரி எதுவுமே இல்லை. நான் உள்ள தோட்டத்துக்குலாம் கூட்டு போய் காட்டும் போதெல்லாம் அவங்க வந்து ஒரு பழம் பறித்து சாப்பிடும் போதெல்லாம் எனக்கும் இந்த மாதிரி ஒரு வைக்கணும் தோட்டம், அந்த மாதிரி ஆசைப்படுறாங்க. ஸோ நீங்கள் ஏன் அந்த மாதிரி வைக்கணும், நீங்கள் வந்து இங்கே இருந்துக்கோங்க, பாருங்கள், நான் உங்களை எதுவுமே நான் சொல்ல மாட்டேன், நீங்கள் வந்து இங்கே இருந்துட்டு போங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாதுன்னு சொல்லும்போது, கண்டிப்பாக நாங்கள் வரோம், எங்களுக்கும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்குது, எனக்கு இந்த மாதிரி தேவைன்னும் போது நீங்கள் சொல்லுங்கள், கண்டிப்பாக நாங்கள் எங்களுக்கும் இதில் பண்ணணும்னு ஆர்வம் இருக்குன்றான் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து ஒரு காய்கறி பறித்து சாப்பிட்றதோ, ஒரு பழம் பறித்து சாப்பிட்றதோ, நீங்களாக அதை விளைவிச்சு சாப்பிடும்போது அதில் ஒரு டேஸ்ட் உங்களுக்கு நீங்கள் கடையில் வாங்கி சாப்பிட்றதுக்கும் நீங்கள் இங்கேருந்து அறுவடை பண்ணி உங்கள் கையில் செஞ்சு சாப்பிட்றதுக்கும் கண்டிப்பாக ஒரு டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். அதில் நீங்கள் என்ன மாதிரி உழைப்பு போட்டிருக்கீங்க, ஒரு காய் எப்படி உருவாகுது, அது என்னென்ன தேவை, ஒரு காய் வளரணும், இல்லை ஒரு செடி வளரணும், அதுலேருந்து ஒரு காய்ப்பு வரணும் அப்படின்னா. ஸோ ஒரு காய் பெருசாகணுன்னா என்ன தேவை, ஒரு பூச்சி தாக்குறதுனா அதில் நல்ல பூச்சி எது, கெட்ட பூச்சி எது, எந்த பூச்சியை வந்து நம்ம விரட்டணும்,
எதை எந்த சமயத்தில் யூஸ் பண்ணணும். இப்போ மண்ணில் வந்து இந்த இலை பழுத்து இருக்குது அப்படின்னா அது எதனால் வருது, தண்ணி ஓவராக விடுறதுனால வருதா, தண்ணி விடாததுனால வருதா, இல்லை சத்து கம்மியாக இருக்கிறது வருதா. நீங்கள் எல்லாமே ஒரு செடி வந்து இப்போ நம்ம எப்படி உடம்புல ஒரு டிசீஸ் வந்ததுன்னா நம்ம அதை தெரிஞ்சு அதை நம்ம க்யூர் பண்ணிக்கிறோமோ அந்த மாதிரி தான் ஒரு செடிக்குமே. அதில் என்ன ஒரு சத்து குறைபாடு வருதோ இல்லை ஒரு நோய் தாக்குதனோ அதை நம்ம எப்படி க்யூர் பண்ணுறதுலேருந்து எல்லாமே நம்ம தெரிஞ்சு இது நம்ம கற்றுக்கிட்டு மற்றவங்களுக்கு சொல்லலாம். ஏன்னா ஒருத்தங்களுக்கு ஒரு மாதிரி வரும். இப்போ எனக்கு வர ரிசல்ட்டே உங்களுக்கு வராது, உங்களுக்கு வர ரிசல்ட்டு எனக்கு வராது. ஆனால் ஒருத்தங்களுக்கு ஒரு மாதிரி வரும். அது அந்த சூழலை பொறுத்து மாறும், அந்த மண் தன்மையை பொறுத்து மாறும். ஸோ நீங்கள் எல்லாருமே வந்து நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா தான் உங்களோட அதுலேருந்து நீங்கள் என்ன மாதிரி நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணுறீங்க, இதில் என்ன நாலேஜ் கெயின் பண்ணுறீங்க. ஸோ உங்களை பார்த்து இன்னும் நிறைய பேர் வர ஆரம்பிப்பாங்க. ஸோ எல்லாருமே ஒரு இன்ட்ரெஸ்ட்டோடு வந்து நீங்கள் ஒரு வீட்டுக்கு ஒரு தோட்டம் உங்கள் சுய வாழ்வில் வந்தீங்கன்னா தான் இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ஐடி பீப்புள் எல்லாமே உங்களுக்கு அக்ரிகல்ச்சர் அப்புறம் கேட்லிங் எல்லாமே வந்துட்டு இப்போ அதை கமர்ஷியலைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ நாளைக்கு வந்து நீங்கள் எது ஒரிஜினல் எல்லாத்துலேயுமே இப்போ ஒரு ஆர்கானிக்னு போட்டுடுறாங்க. ஆனால் உங்களால் அது எது ஆர்கானிக், எது நேச்சுரலாக வருது, எது இன்ஆர்கானிக்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. எதை கேட்டாலுமே அவங்க இது சும்மா ஒரு ஆர்கானிக், நாங்கள் சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுருக்கோம், இது தூய்மையாக தான் உங்களுக்கு இருக்கும், ஏன்னா அரசாங்கம் வந்து உங்களுக்கு கொடுத்துருச்சு அப்படின்னு சொல்லிடுவாங்க. பட் நீங்கள் அது உள்ளே போனீங்கன்னா தான் தெரியும் அவங்க என்னென்ன மாதிரி பண்ணுறாங்க அப்படின்ட்டு. அது நீங்கள் வந்து ஒரு ஃபார்மோ இல்லை ஒரு கேட்லிங்கோ நீங்கள் வச்சு பார்த்து அதில் நீங்கள் எடுக்கும்போது தான் உங்களுக்கு தெரியும் அதில் எது பியூர், எது ஆர்கானிக், இது ஆர்டிஃபிஷியல்ன்றது எல்லாமே. ஸோ உங்களுக்கு இதுவே ஒரு பேஷனாகவும் மாறும். இதுலேயே உங்களுக்கு நீங்கள் இன்னும் நல்லா இதில் பண்ண உங்களுக்கு நிறைய இன்ட்ரெஸ்ட் கெயின் ஆகும். ஸோ உங்களை பார்த்து இன்னும் நிறைய பேர் வருவாங்க. இப்போது எல்லாருமே ஒரு சுய வாழ்வியலில் இருக்கும்போது ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை வந்து அவங்களால வாழ முடியும். ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த ஃபார்மிங்கை வந்து எல்லோரும் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறது. நீங்கள் அதுக்குன்னு ஒரு லேண்ட் எடுத்து தான் பண்ணோம்லாம் கிடையாது. வீட்டு மாடி தோட்டத்தில் கூட வைக்கலாம். மாடி தோட்டத்தில் உங்களுக்கு காய்கள்லாம் ஒரு வருஷம் 1.5 வருஷம் உங்களுக்கு கொஞ்சம் கண்டிப்பாக கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் உடனே வச்சோடனே பூ வரணும், காய் வரணும்னு எதிர்பார்த்துட்டு நீங்கள் போயிட்டு ஒரு கடையில் போயிட்டு எனக்கு இது ஆர்கானிக் ஃபெர்டிலைசர் இதை கொடுங்க, எனக்கு காய் வர மாட்டேது, பூ வர மாட்டேது, அதை நீங்கள் வாங்கி போடுறதுக்கு நீங்கள் டேரெக்டாக போய் கடையிலையும் வாங்கிட்டு போயிடலாம். நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் இருக்க குப்பைகளை வந்து எப்படி அதை ஒரு ஆர்கானிக்காக நம்ம ஃபெர்டிலைசராக மாற்றுறது, ஒரு மேன்யூராக மாற்றுறது, ஒரு கவுடங்கை எப்படி நம்ம மேன்யூராக மாற்றுறது, ஒரு ஸ்ப்ரேயாக எப்படி அதை மாற்றுறது, அது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு டோட்டலாக நீங்கள் செல்ஃப் சஸ்டைன்டாக மாறும்போது தான் நீங்கள் அதை வந்து ஒரு ஆர்கானிக் ஃபார்மிங், ஒரு ஆர்கானிக் மாடி தோட்டம்னே சொல்ல முடியும். நீங்கள் போய்ட்டு நான் கடையில் போய்ட்டு ஒரு பயோ ஃபெர்டிலைசரை வாங்கி போடுறேன், எனக்கு இந்த பவுடரை கொடுத்தாங்க இதை போடுறேன், அதெல்லாம் போட்டு நீங்கள் பண்ணுறதுக்கு நீங்கள் டேரெக்டாக காய்கறி போய் மார்க்கெட்லேயே வாங்கி நீங்கள் அதையே சாப்பிட்ருங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு மாடி தோட்டம் வைக்கிறீங்க இல்லை ஒரு தோட்டம் வைக்கிறீங்கன்னா அதை டோட்டலாக எப்படி ஆர்கானிக்காக பண்ணுறது, டோட்டலாக எப்படி நம்ம வந்து அதை ஒரு ஃபெர்டிலைசர் மேன்யூர் எல்லாமே நம்ம ஓனாக எப்படி பண்ணுறது, இல்லை நம்மளுக்கு பக்கத்தில் இருக்கவங்க ஒரு பண்ணை வச்சுருப்பாங்க, அவங்கக்கிட்ட போய் அந்த சாணம் அப்புறம் அந்த எரு கோமியம் அதெல்லாம் எப்படி நம்ம நம்மளுக்கு தேவையான உரங்களாக மாற்றுறது, அதை கற்றுக்கிட்டு நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு டோட்டலாக அது ஆர்கானிக்காகவும் இருக்கும். நீங்கள் அதுலேருந்து நல்ல ஒரு ஹெல்த்தியான ப்ராடக்ட் எடுக்க முடியும். ஹெல்த்தியான ப்ராடக்ட் எடுத்திங்கன்னா உங்களால் ஒரு ஹெல்த்தியான லைஃப்பை லீட் பண்ண முடியும். அதே மாதிரி இது எல்லாமே நம்ம டோட்டலாகவே இப்போ நம்ம இதுலேருந்து தான் எடுத்து நம்ம சாப்பிட்றது. நம்ம வேறு ஒன்று சாப்பிட்றது, இது எடுத்து வேறு ஒருத்தவங்களுக்கு வேறு மாதிரி செஞ்சு கொடுக்குறது எதுவுமே கிடையாது. இதில் நீங்கள் என்ன போட்டிருக்கோ அதுதான் அந்த ப்ராடக்ட்லேயுமே இருக்கும். நம்ம எதுவுமே இந்த குவாலிட்டியில் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணுறதே கிடையாது. எதாக இருந்தாலும் எப்போ என்ன கிடைக்குதோ இப்போ நல்லெண்ணெய் ரேட்டு எப்போ வேணால் ஒரு திடீர்னு 700 ஆகலாம், திடீர்னு 300 ஆகலாம். எப்போ என்ன ஆனாலுமே அந்த நல்லெண்ணெய் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுவோம், வேறு எதுவுமே நம்ம மாற்ற மாட்டோம். ஸோ ஃபர்தராக இதில் நம்ம அன்னப்பொடியில் வந்து இன்னும் நம்ம வாதநாராயணன் அந்த மாதிரி நம்ம ஃப்யூச்சரில் வந்து முள்முருங்கை அது எல்லாமே பிளான் பண்ணியிருக்கோம். இனிமேல் அது எல்லாமே வரும். ஸோ இதுக்கு நீங்கள் மக்கள் நல்லா கொஞ்சம் ஆதரவு தெரிவிச்சிங்கன்னா நம்மளால் இன்னும் கொஞ்சம் இதை எல்லாருக்குமே ஒரு ஆர்கானிக்கான ப்ராடக்ட் எடுத்துகிட்டு போய் நம்மளால் கொடுக்க முடியும்.